நீங்கள் 100 வருஷம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் சரி, கடைசியில் நீங்கள் இறந்துட்டீங்கன்னா, செத்து போயிட்டீங்கன்னா நடுத்தெருவில் இழுத்து போட்டுருவாங்க. அவ்வளவுதான் வாழ்க்கை. அதுதான் நடந்திருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். இதோ மீண்டும் ஒரு துயர சம்பவம் பதிவாகி இருக்குது குவைத்துடைய உம்முல் ஹைமான் பகுதிகளில் நடந்த சம்பவம் இது. இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு சகோதரர் போட்ட வாய்ஸ் இருக்குது. அவர் யார் என்னன்ற டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியாது. வாய்ஸும் சேஞ்ச் பண்ணி தான் போட்டிருக்குது. பின்னால் அவர் கேசணும் சரியா. ஒரு வேலைக்காரங்க ஒரு 10 வருஷம் ஆகி இப்போ நான் வந்து 10 வருஷம் வீட்டுக்கு உம்முலைமானில் கத்தா 4 சரியா. இந்த நான் வந்து 10 வருஷம் நான் வந்த புதுசுலேருந்து அந்த வேலைக்காரிகள் ஸ்ரீலங்கா போக முடியும் தான். அவ்வளோ வயசும் இல்லை, ஒரு 45 வயசு இருக்கும். எனக்கு தெரிஞ்ச பிள்ளை ஒன்று தான். நான் ஊரோட பேர் ஒன்றும் பேசல. அந்த பிள்ளை ஜெமியாக்கெல்லாம் மாறதான் நாங்கள் பேசுகிற காய்க்கிற ஒன்றும் இல்லை. அவளோட நல்ல மரியாதை பொம்பளை ஒன்று தான். 10 வருஷம் அந்த வீட்டில் இருக்கிற பாருங்க பாருங்க. அந்த பொம்பளை செத்துட்டாள் பாருங்க. இன்றைக்கு செத்த உடனே வெளியால் தூக்கி கொண்டு போட்டிருக்காங்க பாருங்க. தூக்கி கொண்டு போட்டு இந்த பொலிசாலையில் வந்து ஒரு தடவை அந்த 2 மேலே பொலிசாலையில் வந்து இந்த மிச்சம் விசாரிச்சு வாங்கிட்டு இந்த இப்போ தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதான் ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு போகிறான போல நினைக்கிறேன் நான். என்னென்னு தெரியாது. இந்த ஃபோட்டோவில் அவங்க அனுப்புகிறேன் பாருங்க பாருங்க. சரி பிரதர், பார்த்து மென்ஷன் தாங்க. உங்களுக்கு அந்த நியூஸ் வந்து வருமோ தெரியாது, பார்த்தா மென்ஷன் போடணும். சரி பிரதர், ஓகே. போலீஸ் அதிகாரிகள் வந்து போலீஸ் ஜீப் இது. போலீஸ் அதிகாரி நிற்கிறாரு. இந்த காலடியில் போட்டு வச்சிருக்குது. இறந்துருக்குறாங்க, உள்ளே இறந்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல மூடி வச்சிருக்கிறாங்க. போலீஸ் அதிகாரி நிற்கிறாரு. கிட்டத்தட்ட 2 hour ஆயிருந்து. அதுக்கப்புறமா ஆம்புலன்ஸ் வந்திருக்குது. நார்மலான ஆம்புலன்ஸ் வந்திருக்குது. நார்மல் ஆம்புலன்ஸ் வந்ததுக்கப்புறமா போலீஸால் அதை திருப்பி அனுப்பிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, புதிய மற்ற அந்த கருப்பு கலர் பிளாக் கலர் ஆம்புலன்ஸை வர சொல்லியிருக்காங்க. ஃபோரன்சிக் எவிடன்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து தான் அதை வந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. பாடி மட்டும் பாருங்கள். அந்த இடத்துல அந்த டைமில் போலீஸ் கூட இல்லை. அந்த இடத்துல அந்த டைமில் போலீஸையும் காணும். பாடி மட்டும் தனியாக, உடல் மட்டும் தனியாக இருக்குது அந்த இடத்துல. தனியாக அந்த இடத்துல உடல் மட்டும் கிடக்குது. எனக்கு யாரும் இல்லை. அதுக்கு அடுத்த ஃபோட்டோவில் தான் போலீஸ் அதிகாரி வந்து நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்குது. சொல்கிறார் இந்த சகோதரர் 10 வருஷம் வேலை செய்கிறாங்க. சாதாரணமாக முகத்தை கூட நிமிர்ந்து பார்க்க மாட்டாங்களா. நல்ல மரியாதையான ஒரு பெண்ணா. 10 வருஷம் அந்த வீட்டில் வேலை செஞ்சுருக்கிறாங்க பாருங்க. அவ்வளவுதான் வாழ்க்கை. நிறைய பேர் இன்னைக்கு ஓடி 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 முதலாளி 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 முதலாளின்னு ஓடி ஓடி உழைக்கிறீங்க இல்லையா. ஓடி 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 பாஞ்சு 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 கொடுக்குறீங்க இல்லையா. நீங்கள் என்ன கொடுத்தாலும் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறது என்னன்றதுக்கு நல்ல ஒரு அத்தாட்சி தான் இது. எவ்வளவு தூரம் நீங்கள் ட்ரை பண்ணினாலும் வேலை இல்லை. இப்போ நான் எம்பசிக்கு போட்டேன். எம்பசி வந்து கமகேசருக்கு போட்டேன். இந்த மெசேஜை வந்து காலையிலே எத்தனை மணி இருங்க ஒரு நிமிஷம். கமகேசருக்கு வந்து நான் இந்த மெசேஜை வந்து போடுறேன். எப்போ போடுறேன், டுடே 12:48 AM சரியா. 12:48 AM போடுறேன். அதுக்கப்புறமா மார்னிங் நாட் எட் அப்படின்னு 8 o'clock வந்து மெசேஜ் ஒன்று அனுப்பியிருக்காரு. 8:21 மறுபடியும் 11:36 போட்டேன். 12 மணி வாக்கில் போட்டிருக்காரு. நாட் எட் லேல்ஹென் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி மெசேஜ் போட்டிருக்கிறாரு. இன்னும் அப்டேட் வரல. ஒருவேளை ஃபாரன்சிக் எவிடன்ஸ் செக் பண்ணி பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஏதாவது குற்றவியல் தழும்புகள் இருக்குதா, குற்றவியல் சான்றுகள் இருக்குதா அப்படின்றத ஒருவேளை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்டேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.
ஆனால் இந்த சகோதரர் சொன்ன வகையில் இது வந்து இலங்கை பெண் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நான் இன்னும் இதை வந்து நான் உத்தியோகபூர்வமாக நான் சொல்லலைன்னா ஒருவேளை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு பெண்ணாக கூட இருக்கலாம் இல்லையா. இறந்து போனது உண்மையிலேயே இலங்கை பணிப்பெண் தானே, இல்லை மற்ற யாராவது இன்னொரு பணிப்பெண் அந்த வீட்டில் இருந்து அவங்க இறந்து போயிருந்தாலும் அதால் வந்து நான் அதை இலங்கை பெண் தான் அப்படின்றத நான் ஊர்ஜிதப்படுத்தலை. இலங்கை பெண் ஒருவர் அந்த வீட்டில் பணிப்பெண்ணா 10 வருடமாக இருந்திருக்கிறாங்க அப்படின்றத தான் அவங்க சொன்னாங்க. அந்த வீட்டில் அந்த பணிப்பெண் தான் இருந்தாங்க. அப்போ ஒருவேளை அவங்கள தான் இருக்கும் அப்படின்றது அவங்களுடையும் கணிப்பு. பக்கத்தில் போய் நின்று நேராக மூஞ்ச பார்த்த மாதிரி தெரியலை. அதால் நாம் இதை சில விஷயங்களை வந்து நாம் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறத விட கிடைச்சா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா எம்பசிக்கும் அறிவித்தா எம்பசியும் இன்னும் எங்களுக்கு எந்த ஒரு தகவலும் தரலை. அதால் நாம் இதை இந்த ரீதியிலே எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒரு பணிப்பெண் உயிரிழந்திருக்கிறாங்க. ஆனால் கேட்டு வாசல், அதாவது வீட்டுக்குள்ளே இருந்து பாடியை இழுத்து கொண்டு வந்து பார்க்கிங்கில் போட்டு வச்சுருக்காங்க, பார்க்கிங் ஹாட்டில். அவ்வளவுதான் மரியாதை. நீங்கள் எவ்வளவுதான் பாஞ்சு எவ்வளவுதான் துள்ளி ஓடி உங்களுடைய வயசை, உங்களுடைய காலத்தை, உங்களுடைய இளமையை எவ்வளவுதான் நீங்கள் இது செஞ்சாலும், இறங்கினாலும், எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும், மாங்குன்னு வேலை செஞ்சாலும், உங்களுடைய ஊதியத்தை எவ்வளவுதான் போட்டாலும் முதலாளி தான், தொழிலாளி தான். ஆனால் அதுலேயும் குறிப்பாக அரபு நாட்டு முதலாளிகள் என்ற ரீதியில் அரபு நாட்டு முதலாளிகள் 100க்கு 90% ஒரு 10% நல்ல மனிதர்கள் இருக்கலாம், இல்லாமல் இல்லை. உடல் எப்படி மௌத்தாயிட்டாங்கன்னா ஜனாசாவை எடுத்து நல்லடக்கம் பண்ணணுமா, நாட்டுக்கு அனுப்பணுமா, சிலவங்க கூடயே நாட்டுக்கும் வந்து அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு ஜனாசா நல்லடக்கங்களையும் வீட்டில் நின்று பார்த்துட்டு குடும்பங்களுக்கும் ஏதாவது உதவிகளை செஞ்சுட்டு வந்த முதலாளிகளும் இருக்கதாங்க தான். ஆனால் 100ல் 10% தான். 100க்கு 90% இது போன்ற கணக்கே இல்லாதவங்க தான். தெருவில் கிடக்கணும், மௌத்தாயிட்டு மையத் கலாஸ். ஏன் எனக்கு எத்தனை பேர் என்னுடைய அம்மா அப்பா, என்னுடைய தாய் தந்தை தங்கை மனைவி மகள் குழந்தை அப்படின்னு சொல்லி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, ஹலாஸ் மௌத் ஹலாஸ் பஸ் சுனு சௌயான் ஹலாஸ் மௌத் ராஹத் ஃபோக் சவிதுவா அவ்வளவுதான். அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் அவ்வளவுதான். இப்போ ஒரு சிலர் வந்து அப்படியா மொத்தாயிட்டாங்களா. இப்போ ரீசெண்டாக கூட பாருங்கள், அனுப்ப முடியாதுன்னு 1000 தினார் எல்லாருமா சேர்ந்து பணமும் கொடுத்து நேபாளி அனுப்பி வச்சா கடைசியில் அவள் அந்த நேபாளி வந்து போய் சொல்லிட்டு போயிருக்கா, குழந்தை இறந்துட்டுச்சு. அதே மாதிரி ஒரு சிலர் இப்போ ரீசெண்டாக கூட இன்னொருத்தர் அப்படி தானே, இலங்கை பணிப்பேன், தாயின் தந்தை இறந்துட்டாங்க, பிள்ளைங்கள் அனாதையாக இருக்குது அப்படின்னாங்க. கடைசியில் கள்ளக்காதலனுக்காக அவன் செஞ்ச ஃபோட்டோஸ் எடிட் பண்ணினதெல்லாம் வச்சு அவனுக்காகத்தான் நாட்டுக்கு போக முயற்சி செஞ்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்குது. ஆனாலும் உண்மையாகவே அப்படி செய்கிறவங்க, சிலர் செய்கிற பிழையால் உண்மையாகவே இறந்தவங்களை பார்க்கணும் அப்படின்னு துடிக்கிறவங்களுக்கு கூட வாய்ப்பு கிடைக்காது. உண்மையிலேயே உறவுகள் இறந்திருந்தாலும் போகக்கூடிய சூழல் கிடைக்காது. அதே மாதிரி ஒரு சிலர் அனுப்புறதும் இல்லை, இறந்துட்டாங்களா அவ்வளவுதான், துவா செஞ்சுக்கோ அவ்வளவுதான் அப்படின்ட்டு விட்டுருவாங்க. அதுதான் நிலைமை. அதனால் முடிந்த வரைக்கும் லிமிட்டோடு வச்சுக்கோங்க. எல்லாமே லிமிட். ஓவர் அளவுக்கு மீறினால் வந்து அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம குடிக்கிற மருந்தாக இருந்தாலும் நம்ம அந்த லிமிட்டை தாண்டிட்டோன்னா அது நம்மளுக்கு விஷமாக கூட மாறலாம். அப்படி இருக்கிறதால எல்லாமே லிமிட், ஒரு கண்ட்ரோலோடு வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் அனைவரையும் பாதுகாக்கட்டும். யாருக்கும் இந்த வெளிநாடுகளில் மரணம் ஏற்படுற அளவுக்கான வாய்ப்புகள் எல்லாம் வல்ல இறைவன் வைக்கக்கூடாது. மரணமே நேர்ந்தாலும் அது எங்களுடைய நாட்டில், எங்களுடைய குடும்பங்கள் முன்னிலையில், எங்களுடைய உறவுகளோடு நடக்கட்டும் அப்படின்னு துவா செய்யலாம். வேறு எதுவும் இல்லை. ஓகே, ரொம்ப கவனமாக இருங்க. அவங்கள பற்றின மேலதிக தகவல்கள் யார், எந்த ஊர், என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றது கிடைக்கும் பட்சத்தில் இன்ஷா அல்லாஹ் மேலதிக தகவல்களை வெகு விரைவிலே அப்டேட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.